லக்ஷ்மி வந்தாச்சு. powered by Joy Alucas, world's favorite jeweler. நான் தண்ணில தவறி விடல. இவ திட்டம் போட்டு என்ன கொல்ல பாத்திருக்கா. வெளியே போடா. ஐயோ சம்பந்தி. போடான்னு சொல்றல. எதுக்குடா இங்க வந்த? ஏண்டி உன் அவசரத்துக்கு நான் போன் பண்ண போய் போலீஸ் என்ன துரத்துறதுக்கா? அப்புறம் எப்படிதாம்மா லக்ஷ்மி செத்து போயிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? என்ன ரிஷி, காத்து இந்த பக்கம் அடிக்குது. சரி வீட்டுக்கு வந்திருக்க, கேசரி சாப்பிடுறியா? நல்ல முந்திரி, பாதாம், நெய், ஏலக்காய் போட்டு மணக்க மணக்க சரசு சமைச்சு வச்சிருக்கா. டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. அத நீயே சாப்பிடு. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அத உன் வாயால சொல்லு. நீ பண்றது நல்லா இல்ல, நல்லதுக்கும் இல்ல. என்ன நடந்தது அத முதல்ல சொல்லு. நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்னெல்லாம் நினைக்க மாட்டேன்றதும் எனக்கு தெரியும். ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஒரு நல்ல மனுஷனை உசுப்பேத்தி விட்டு குடும்பத்தை கலைக்க பாத்திருக்க. குடும்பம் கலைஞ்சதா இல்லையா அத முதல்ல சொல்லு. கலையாதடி, அது அப்படிப்பட்ட குடும்பம். உன்னோட சூழ்ச்சி அங்க பழிக்காது. லக்ஷ்மி எப்படிப்பட்டவங்க? அவங்க மேல என்னதான் நீ சேர்த்து அள்ளி வீசினாலும் அது பூவா தாண்டி போய் விடும். விட்டா அவளை பூஜை ரூம்லயே வச்சு கும்பிட ஆரம்பிப்ப போல இருக்கு. அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு. நீ லக்ஷ்மிக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. ஆக்சுவலா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். நீ பேசினதுல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மகதி. என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ, நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? நீங்க ஆரம்பிச்ச பிரச்சனைய நீங்களே முடிச்சு வச்சிருக்கீங்க. அத போய் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா? லக்ஷ்மிக்கு யாராலையுமே பண்ண முடியாத நன்மை நீங்க பண்ணிருக்கீங்க. செத்து போனதா நினைச்ச லக்ஷ்மியோட புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேற கொடுத்து கோமால இருந்து அவரை மீட்டுட்டு வந்து லக்ஷ்மியோட சேர்த்து வச்சிருக்கியே. சாதாரண வேலையான? வழக்கமா இத ஹீரோ இல்ல ஹீரோயின் தான் பண்ணுவாங்க. இங்க வில்லி நீ பண்ணிருக்கியே. A twist in the tide. அதுக்கு உன்னை பாராட்டாம என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு? இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, வெற்றியோட மனசுல விஷ விதைய தூவி அனுப்புனியே, அது மட்டும்தான். அது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, அது உன்னோட பிறவி குணம். அது ரத்தத்திலே ஊர்னது. அது மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். நீ என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா நல்லது செய்ய ஆரம்பிச்சா அதுவே தானா மாறிடும். அவன் என்கிட்ட அப்படி பேசிட்டு போனானே, அது அவரோட பிறவி குணம். என்னைக்குமே தர்மம் தான் ஜெயிக்கும், அதுதான் நிலைக்கும். அதர்மத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மிடி. அதுக்கு பின்னாடி போய் நீ உன் ஆயுசை குறைச்சுக்காத. கிட்டத்தட்ட நீ உன் எண்டுக்கு வந்துட்ட. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன் கதை முடிஞ்சிரும், ஜாக்கிரதை. என்ன ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த நன்றி கிட்ட வெற்றி இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல விடு. இது வரைக்கும் நீயும் அந்த லக்ஷ்மியும் தான் எனக்கு எதிரியா இருந்தீங்க. இனிமே அந்த வெற்றியும் நான் கூட சேர்த்துக்கிறேன். நண்பர்களோட எண்ணிக்கை ஏறினா அது பலம். அதுவே எதிரிங்களோட எண்ணிக்கை ஏறினா அது பலவீனம். அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க மகதி. உங்க 3 பேரையும் நான் அழிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. ஜெயிலுக்கு போய் நீ கழித்தணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? தூக்குல போட்டுதான் நீ சாகணும்னு விதி இருந்தா என்னால தடுக்கவா முடியும்? ஏய் ரிஷி, ஏய், இந்த சத்தத்துக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போயிருச்சு மேடம். தோ பக்கத்துல இருக்காளே எடுபுடி, அவகிட்ட போய் கத்து. அவ பயப்படுவா. உங்க விஷயத்துல என்ன ஏன் சார் இழுக்கிறீங்க? இவ போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் நீதான வாரிசு. இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மா, நான் தான் அப்பவே சொன்னேனேமா. ஐயோ, பேசாதடி. நீதான் என்னோட சொத்துக்கு வாரிசா? அப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா உனக்கு? அம்மா என்னம்மா நீங்க? போற போக்குல அவர் ஏதோ கொளுத்தி போட்டு போறாரு, நீங்களும் அதை நம்பிட்டு பேசுறீங்க. நீ பேசாமையடி அவன் அதை சொல்லிட்டு போறான். அம்மா என்னம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நீங்க எவ்வளவோ ஏத்தி விட்டோம். முட்டாளா இருந்த அந்த வெற்றி நம்பல.
ஆனா நீங்க இவ்ளோ புத்திசாலியா இருந்தும் அவர் சொல்லிட்டு போறத நம்புறீங்களே. போங்கம்மா, அவர் நம்மள பிரிச்சு விட பாக்குறாரு. நீங்க அவரை நம்பாதீங்க. அம்மா அம்மா, நம்மனால அவங்கள சமாளிக்க முடியலம்மா. இந்த ஊரே நமக்கு வேண்டாமா. நம்ம பேசாம எங்கேயாவது ஆந்திரா கர்நாடகான்னு போயிடலாமா? போலாண்டி, போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை துரோகி வெற்றிய போட்டு தள்ளிட்டு போலாம். லக்ஷ்மியோட சந்தோஷத்தையும் புருஷன் உயிரோட வந்துட்டான அவ வச்ச பூவையும் பொட்டையும் புடுங்கிட்டு போலாண்டி. அந்த வெற்றி எப்படியோ இங்க வருவான். போறப்ப அவன் பொணமா தாண்டி போவான். அவனுக்கு நினைவு கொடுத்ததும் நம்ம தான். இப்ப அவன் உயிரை எடுக்க போறதும் நம்ம தாண்டி. அனு 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 ஏன்டா இப்படி பண்ண? அனு உனக்கு என்ன ஆச்சு? அனு உன் மனசுல எப்படி அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு? நான் செத்துட்டேங்கிறதுனால உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்ல அனு செத்துட்டாங்கிறதுனால அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா? அனு எதுக்காக வந்திருந்தாலும் அது தப்புடா. அந்த தப்புக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாரு பாத்தியா? நீ என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு நினைச்ச. ஆனா நீ என் இலையில இருந்து எடுத்து சாப்பிட ஆசைப்பட்டிருக்கியடா. தப்புடா, தப்பு, ரொம்ப தப்பு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் நம்பிக்கையை விடு. லக்ஷ்மி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? அந்த நம்பிக்கையை நாசம் பண்ண பார்த்திருக்கியடா. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவளை காதலிச்சிருக்கியாமே, அத மறந்துட்டுதானே நீ அனுவ காதலிச்ச, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த உலகத்துல உன்ன மாதிரி பொண்டாட்டியை காதலிச்சவன நான் பார்த்ததே இல்லடா. அந்த மாதிரி இன்னொருத்தனை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி காதலிச்ச நீ பழைய காதலியை எப்படிடா தேடி வந்த? இல்ல இல்லடா, இதுல ஏதோ தப்பு இருக்குடா. உன் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ தேடி வந்திருக்கனா இதுக்கு பேர் காதல் இல்லடா. நீ இப்படி பண்ணதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்திருக்காங்க. இப்ப நான் வந்து பண்ணனே ஒரு மடத்தனம். அது மாதிரிதான் நீயும் பண்ணிருக்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி மகதி இருந்து தூபம் போட்டா, நான் வந்து இங்க தப்பாட்டம் போட்டேன். உனக்கு பின்னாடி இருந்து தூபம் போட்டது யாரு? இத நீயா பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா நீ லக்ஷ்மியை ஒரு தாயா தான் பார்த்த, பழகி இருக்க. அதுல ஒரு துளி கூட வஞ்சகம் இல்ல. திடீர்னு ஒரு 2-3 மாசத்துக்குள்ள யாராவது இப்படி மாற முடியுமா? இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்கு, சூது இருக்கு. அது புரியாம நீ ஏதோ தப்பான ஆட்டத்தை ஆடி இருக்க. இன்னொரு விஷயத்த சொல்லட்டா? நீ லக்ஷ்மி மேல இருந்த காதல்ல இதெல்லாம் செஞ்சிருந்தா நீ இப்பவும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்ப. ஆனா நீ அனு அனுன்னு தானே சொல்ற. நீ காதலிச்சது அனுவ தாண்டா, லக்ஷ்மி இல்ல. நீ கீழே கிடந்த பர்சுக்கு ஆசைப்பட்டு பாக்கெட்ல இருந்த பர்ச பறி கொடுத்துட்டியடா. நான் உன்னை இப்போ நம்புறேன்டா. என் தம்பி தப்பானவனும் இல்ல, தப்பு பண்றவனும் இல்ல. எனக்கு அது நல்லா தெரியும். நடந்தது விதியோட விளையாட்டு. நான் சாக போய் பொழைச்சு வந்த மாதிரி நீயும் எல்லா நினைவையும் இழந்து செத்துதான் போயிருக்க. நிச்சயமா நீ பொழைச்சு வருவ, நல்ல நினைவோட. அந்த மகதியோட எனக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. அத போய் முடிச்சிட்டு வந்து அப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். வரேன். வா வெற்றி. என்ன உன் பொண்டாட்டிய பாத்தியா? என்ன சொன்ன அவ? அவ என்ன சொல்லிருப்பா? நான் உத்தமி பத்தினி கண்ணகின்னு சொல்லிருப்பா. நீ அதை நம்பிட்டு வந்திருப்ப. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவ பத்தினி தான். எப்பத்துல இருந்து? ஏய், நான் கடைக்கு பேசுறது. ஏய்,
இப்ப நான் கடைக்கு பேசுன்னு சொல்றியே, நான் இதெல்லாம் உனக்கு சொன்னப்ப ரிஷி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டினப்ப அப்பெல்லாம் ஏன் ராசா சும்மா நின்னுட்டு இருந்த? பேச வேண்டியதானே? ஏன்னா உனக்கே லக்ஷ்மி மேல நம்பிக்கை கிடையாது. நீ ஊர்ல இல்லாதப்ப லக்ஷ்மி ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளான்னு உனக்கே அவ மேல சந்தேகம். எனக்கு அவன் மேல என்னைக்குமே சந்தேகம் வந்ததே இல்ல. அப்புறம் எதுக்கு ராசா நான் சொன்னப்ப அமைதியா நின்னு கேட்டுட்டு இருந்த? அப்படியே திருட மாதிரி மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தியே. அத நீ சொன்னதுனால தான் அப்படி செஞ்சேன். நான் போய் அவளை கொல்ல சொன்னா நீ கொன்னுடுவியா? உனக்கே உள்ளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தானே அதை செய்வ. இல்ல இல்ல, என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எனக்கு வைத்தியம் பாத்தியே, அத வச்சு நீ திருந்தி நல்லவளாட்டியேன்னு நினைச்சு நான் நீ சொன்னதெல்லாம் கேட்டேன். எதிரியோட புருஷனை காப்பாத்துற அளவுக்கு உன் மனசு மாறிடுச்சுன்னு நினைச்சு நீ சொன்னது எல்லாம் காது கொடுத்து கேட்ட. புத்தி கேட்டு போய் லக்ஷ்மி கிட்ட அதை கேட்டேன். ஏய், அவ மனசு உடைஞ்சு போயிட்டா. என்ன மனசுல சுமந்துகிட்டு அவ பட்ட கஷ்டத்தை உன்னை தவிர ஊரே சொல்லுது. ஆனா உண்மை அது இல்லையே. ஏன் புருஷனோட அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்கு. என்னை அடிக்கிற உன்ன? அந்த மனுஷனை பத்தி தப்பா பேசுற தகுதி உனக்கு இல்லடி. அவர் உத்தம புருஷன். ஏய், என்னடா பேசுற? ஆமா போ, அவன் உத்தம, இவ பத்தினி. ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நீ காசி கையா எங்கனா போ. ஏய், சீ, யாரு யாரோட இணைச்சு பேசுறதுன்னு விவசாயம் இல்லடி உனக்கு. அவங்க நட்பு புனிதமானது, அத நீ கொச்சப்படுத்தாத. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏதோ உங்க அப்பா மேல இருந்த மரியாதையில அவர் இவ்வளவு நாளா உன் கூட வாழ்ந்திருக்காரு. நானா இருந்தா உன்னை வெட்டி பொடி போட்டிருப்பேன். யாரு நீ? நீ எல்லாம் ஒன்னத்துக்கும் லாக்கி இல்லாதவன். கட்டின பொண்டாட்டே கட்டுப்படுத்த தெரியாதவன் நீ. நீ அடுத்தவன் பொண்டாட்டே வெட்டி போட்டுருவியா? வெட்டி கிழிச்ச. அவ உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஏமாத்தினது அவ இல்ல, நீதான். என் லக்ஷ்மியை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை பிரிக்க பார்த்திருக்க பாவி. இங்க பாரு, நீ என்ன காப்பாத்திருக்கன்ற நன்றி விசுவாசத்துல உன்னை உயிரோட விட்டுட்டு போற. இன்னொரு முறை எங்கேயாவது யார்கிட்டயாவது லக்ஷ்மியை பத்தி தப்பா பேசுன உன்னை அங்கே வந்து கொன்னுட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. சீ. சார், சொல்லுங்க. அவங்க உங்க வைஃபா சார்? இல்ல, தெரிஞ்சவங்க. சார், ஆக்சிடென்ட் ஆனத போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சார்? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. சார், அப்படின்னா நீங்க பேஷண்டோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல, அவங்க அப்பா அம்மாலாம் உயிரோட இல்ல. கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. அதனால சார், அவங்க கால் செயலிழந்து போயிடுச்சு சார். ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. நீங்க கார்டியனா இருந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா டாக்டர் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஐயோ, கால் எடுக்கணுங்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது? ரிஷி கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வாழ வேண்டிய வயசுல இப்படி கால் எடுக்கணுங்கிறாங்களே.
உங்களுக்கே சரியா சாப்பிட தெரியாதான், இதுல உங்க தம்பிக்கு வேற நீங்க ஊட்டி விடுறீங்களா? நீ ஜுரத்துல படுத்துட்டு இருக்கும் போது நான் தானே உனக்கு கஞ்சி காய்ச்சி ஊட்டி விட்டேன், உனக்கு தெரியாதா? மாப்பிள இது எப்ப நடந்துச்சு எனக்கு தெரியாதா? நீங்க ஜெயில களி தின்னும் போது நடந்துச்சு. அத்தை, வெற்றியை பாத்தீங்களா யாராவது? பாக்கலையம்மா, மேல தானே இருந்தா. இல்லையா அத்தை, அவர் இவ்வளவு நேரம் சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வருவாருன்னு பார்த்தா ஆளையே காணோம். பாத்தீங்களா? நாங்க பாக்கலையம்மா. ஐயோ, அவரை கொஞ்ச நாளைக்கு வெளியில அனுப்ப கூடாது மாமா. அந்த மகதி கிட்ட போய் ஏதாவது தகராறு பண்ணிட்டு போறாரு. லக்ஷ்மி, அந்த மாதிரி முரட்டு வேலையெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவாரு. வெற்றி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நெருப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சா, நீச்ச தண்ணி தான் உப்ப கெடுத்துச்சான். அந்த மாதிரி உங்க சில பெருசா பீத்திக்காத. மூஞ்சிலே குத்துறேன் பாரு. நான் வந்துட்டேன் பாரு. வெற்றி, எங்கங்க போனீங்க? மகதிய பாத்துட்டு வரேன். ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? ஷோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நான் அந்த மகதி கிட்ட போய் ஏண்டி போய் சொன்னேன்னு திட்டிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அவ என்ன கார் ஏத்தி கொல்ல வந்த. என்னடா சொல்றீங்க? ஆமாப்பா, என்ன அவ கார் ஏத்தி கொல்ல வந்தா. அப்புறம் நான் தான் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்திருக்கேன். என்னங்க, மகதிக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இடுப்புல சரியான அடிபட்டதால அவர் 2 காலுமே செயலிழந்து போச்சு. பாவங்க அந்த மகதி. உன்னை பழுதிக்கு பார்த்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைமா. நீ அதுக்காக பரிதாபப்படாத லட்சுமி. மாமா, என்னதான் அவ என்னோட எதிரியா இருந்தாலும் கால் இல்லாம எப்படி மாமா அவ காலத்தை ஓட்டுவா? அடுத்தவங்க வாழ்க்கையோட விளையாடினவங்க காலத்தை ஓட்டினா என்ன, ஓட்டாட்டி நமக்கு என்ன? சரி சரி, போடா. நீங்க வாங்க வாங்க. நீ வாயத்தொரடா. இந்த உடுமலான எங்க போனாருன்னே தெரியலையே. டாடி, லக்ஷ்மி ஆண்டி வரலையா? வரல. ஏன் வரல? அவங்க வந்திருந்தா என்ன ஃபாஸ்டா ரெடி பண்ணிருப்பாங்க. நீங்க ஸ்லோ. யாரு? நான் ஸ்லோவா? அண்ணா, எங்கண்ணே போனீங்க? ஒரு சந்தோஷமான செய்தி தம்பி. நான் உங்களை எங்க போனீங்கன்னு கேட்டேன். அத அப்புறம் சொல்றேன் தம்பி. முதல்ல நியூஸ் என்னன்னு கேளுங்க. சரி, என்னன்னு சொல்லுங்க. மகதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. சரியான அடியாம். கால் 2ம் காலி. ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. அப்படின்னு யாருன்னு சொன்னது? அது மகதி வீட்டுக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு. அவர்தான் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அவ பண்ண பாவத்தை மனுஷங்க வேணா மன்னிக்கலானே, அந்த கடவுள் மன்னிக்க மாட்டாரு. அவளுக்கான தண்டனைய அவர் கொடுத்துட்டாரு. பாதி தண்டனை தான் தம்பி கொடுத்திருக்காரு. பாதினா? இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாதாம்மா. அது பைத்தியமாயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்களை எவ்வளவு பாடுபடுத்தினா, பாப்பாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பா. தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ விஷயத்துல நிக்க விடாமையே கொன்றுச்சு. எனக்கு பண்ண பாவத்துக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சதோ இல்லையோ, லக்ஷ்மிக்கு பண்ண துரோகத்துக்கு இது நடந்ததா நினைச்சுக்கிறேன். நல்ல வேலை தம்பி. அவ லட்சுமியோட வீட்டுக்காரரை மீட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு.